வணக்கம் நண்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களே. இந்த வீடியோவை சாதாரணமாக கடந்து போய்விடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காமல் சந்திக்கும் சில முக்கியமான பிரச்சனைகள், சில தடைகள், சில மனக்குழப்பங்கள் பற்றி இன்றைய பதிவில் மிகவும் முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாக பொறுமையும் விடாமுயற்சியும் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அதை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சில சூழ்நிலைகள் உங்கள் மன அமைதியை பாதிக்கலாம். சில மனிதர்களால் ஏமாற்றம் ஏற்படலாம். சில நேரங்களில் பண விஷயங்களில் எதிர்பாராத சிக்கல்களும் வரலாம். அதிலும் குறிப்பாக நீங்கள் நம்பிய சில விஷயங்களே பின்னால் உங்களுக்கு பிரச்சனையாக மாறும் சூழ்நிலைகள் இருக்கலாம். குடும்பம், பணம், தொழில், வேலை, உறவுகள், உடல்நிலை, மனநிலை என்று வாழ்க்கையின் பல பகுதிகளிலும் சில முக்கியமான எச்சரிக்கைகளை கவனிக்க வேண்டிய நேரம் இது. இந்த வீடியோவில் சொல்லப்போகும் 10 முக்கிய பிரச்சனைகளில் சில விஷயங்கள் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். இன்னும் சில விஷயங்கள் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கலாம். அதனால் இதில் வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேளுங்கள். குறிப்பாக கடைசியில் சொல்லப்போகும் விஷயத்தை மட்டும் தவறவிடாதீர்கள். ஏனென்றால் அது உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். சரி நண்பர்களே, இப்போது ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய அந்த 10 முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன என்பதை ஒன்றன்றின் ஒன்றாக பார்க்கலாம். முக்கிய பிரச்சனை 1, நம்பியவர்களால் ஏற்படும் ஏமாற்றம். ரிஷபராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய முதல் விஷயம் நீங்கள் நம்பும் மனிதர்களை பற்றியதாக இருக்கிறது. பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் யாரையும் உடனடியாக நம்பிவிட மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நன்றாக புரிந்து கொண்டு அவர் மீது நம்பிக்கை வந்துவிட்டால் அவர்களுக்காக எந்த அளவுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்த உதவியை நினைத்து கூட பார்க்காமல் மற்றவர்களுக்காக நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்கக்கூடியவர்கள். ஆனால் இதே நல்ல குணம் சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக மாறக்கூடும். நீங்கள் உண்மையான அன்புடன் பழகிய ஒருவரே உங்கள் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தும் சூழ்நிலை வரலாம். குறிப்பாக உங்கள் குடும்ப விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள், தொழில் ரகசியங்கள் அல்லது எதிர்கால திட்டங்கள் போன்றவற்றை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. சிலர் உங்களிடம் மிகவும் அன்பாகவும் நெருக்கமாகவும் பழகி உங்களுடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு தேவையான நேரத்தில் அதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம். அதனால் இனிமேல் யார் நன்றாக பேசுகிறார்கள் என்பதை மட்டும் வைத்து முடிவு செய்யாமல் அவர்கள் செயல்பாடுகளையும் கவனியுங்கள். ஒருவரை நம்புவதற்கு முன்பு அவருடைய உண்மையான குணத்தை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். மேலும் நீங்கள் யாருக்காவது பண உதவி செய்ய நினைத்தால் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீர்கள். இவர் நமக்கு நெருக்கமானவர், இவரை நம்பலாம் என்று நினைத்து எந்த ஆவணமும் இல்லாமல் பணம் கொடுப்பது பின்னால் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். உங்களுடைய நல்ல மனதை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்ளாத அளவுக்கு ஒரு எல்லையை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் முக்கியமான பாடம் ஒன்றுதான், நல்லவராக இருப்பது வேறு, எல்லோரையும் நம்புவது வேறு. உங்களுடைய நல்ல மனதை மாற்ற வேண்டியதில்லை, ஆனால் யாருக்கு எவ்வளவு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் தேவையில்லாத ஏமாற்றங்களையும் மன கஷ்டங்களையும் பெருமளவில் தவிர்க்க முடியும். முக்கிய பிரச்சனை 2, பணம் வந்தாலும் கையில் தங்காமல் போகும் நிலை. ரிஷபராசிக்காரர்களே, அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டியது விஷயம். உங்களிடம் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் காரணமாக அந்த பணம் சேமிப்பாக மாறாமல் போகும் சூழ்நிலை உருவாகலாம். ஒரு பக்கம் வருமானம் வந்து கொண்டிருக்கும், இன்னொரு பக்கம் குடும்ப செலவு, வீட்டு தேவைகள், குழந்தைகளுக்கான செலவுகள், கடன், பழைய பாக்கிகள் என்று தொடர்ந்து பணம் வெளியே செல்லக்கூடிய நிலை இருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் திட்டமிடாத ஒரு பெரிய செலவு திடீரென்று வந்து நிற்கலாம். வீட்டில் ஏதாவது பழுது, வாகனம் தொடர்பான செலவு, தொழிலில் எதிர்பாராத முதலீடு அல்லது உறவினர்களுக்காக செய்ய வேண்டிய செலவு என்று பணம் தேவைப்படும் சூழ்நிலையில் வரலாம். இதனால் ஏற்கனவே சேமித்து வைத்திருந்த பணத்தையே எடுத்து செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். அதிலும் முக்கியமாக மற்றவர்களுக்காக அதிகமாக செலவு செய்வதை கவனிக்க வேண்டும். நீங்கள் அன்பு வைத்திருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய தேவைகளை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களுக்காக பணம் செலவு செய்தால் பின்னர் உங்களுக்கே பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம். மேலும் உடனடி ஆசைக்காக தேவையில்லாத பொருட்களை வாங்குவது, திட்டமிடாமல் பெரிய தொகையை செலவு செய்வது அல்லது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று
கடன் வாங்கி செலவு செய்வது போன்ற பழக்கங்கள் இருந்தால் அதை கட்டுப்படுத்துவது நல்லது. சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து வெளியேறும் பணம்தான் இறுதியில் பெரிய தொகையாக மாறுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பணம் சம்பாதிப்பதை விட அதை சரியாக கையாள்வது மிகவும் முக்கியம். வருமானம் கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் முதலில் சேமிப்புக்கான தொகையை தனியாக வைத்துவிட்டு அதன் பிறகு மற்ற செலவுகளை திட்டமிடுங்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்து பழைய கடன் அல்லது பாக்கிகள் இருந்தால் அவற்றை படிப்படியாக முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். இப்போது நீங்கள் செய்யும் சிறிய பண திட்டமிடல் கூட எதிர்காலத்தில் ஒரு பெரிய நிதி நிம்மதியை கொடுக்கக்கூடும். அதனால் பணம் வரவில்லை என்று கவலைப்படுவதற்கு பதிலாக வரும் பணம் எங்கே செல்கிறது என்பதை கவனிப்பதே உங்களுக்கு மிகவும் முக்கியமான மாற்றமாக இருக்கும். முக்கிய பிரச்சனை 3, குடும்பத்தில் மனக்கசப்பு மற்றும் கருத்து வேறுபாடு. ரிஷபராசிக்காரர்களே, அடுத்ததாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் குடும்பம் தொடர்பானதாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை குடும்பம் மிகவும் முக்கியமானது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருப்பதையே மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படலாம். சிறிய விஷயம் கூட தேவையில்லாமல் பெரிய விவாதமாக மாறக்கூடும். குறிப்பாக பணம், குடும்ப பொறுப்பு, சொத்து விஷயம் அல்லது யார் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற விஷயங்களில் கருத்து வேறுபாடு உருவாகலாம். நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தையை ஒருவர் வேறு விதமாக எடுத்துக்கொள்வதால் மார்க்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த சில பழைய பிரச்சனைகள் மீண்டும் பேசப்படலாம். இதனால் நான் இவ்வளவு செய்தும் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற மனநிலை உங்களுக்கு வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் கோபத்தில் பதில் சொல்லிவிட்டால் பிரச்சனை இன்னும் பெரிதாகிவிடும். எனவே குடும்பத்தில் யாராவது கோபமாக பேசினாலும் உடனடியாக பதிலடி கொடுக்காமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்து பேசுங்கள். உங்களுடைய கருத்தை மெதுவாகவும் தெளிவாகவும் சொல்லுங்கள். ஒரு சிறிய வார்த்தைக்காக பல வருட உறவை பாதிக்க வேண்டாம். சில விஷயங்களில் விட்டுக் கொடுப்பது தோல்வி கிடையாது, அது உறவை காப்பாற்றும் புத்திசாலித்தனம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் அமைதியை காப்பாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. எல்லா விஷயங்களையும் உங்கள் மனதில் சுமந்து கொண்டிருக்காமல் தேவையான இடத்தில் வெளிப்படையாக பேசுவது நல்லது. அப்படி செய்தால் தேவையில்லாத மனக்கசப்புகள் மெதுவாக குறையும். முக்கிய பிரச்சனை 4, வேலை மற்றும் தொழிலில் தாமதம், அழுத்தம். ரிஷபராசிக்காரர்களே, 4வது முக்கியமான விஷயம் உங்கள் வேலை மற்றும் தொழில் தொடர்பானதாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் அதற்கான பலன் உடனடியாக கிடைக்காமல் போகலாம். ஒரு வேலை முடிந்துவிட்டது என்று நினைக்கும் நேரத்தில் இன்னொரு புதிய தடையாக யாராவது வந்து நிற்கலாம். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு, சக ஊழியர்களால் ஏற்படும் தொந்தரவு அல்லது நீங்கள் செய்த வேலைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத நிலை போன்றவை மனதில் சோர்வை ஏற்படுத்தலாம். நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த தாமதம் என்ற எண்ணம் வரக்கூடும். தொழில் செய்பவர்கள், குறிப்பாக கூட்டாளிகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வாய்மொழியாக மட்டும் ஒப்பந்தங்களை வைத்துக் கொள்வதை விட முக்கியமான விஷயங்களை முறையாக பதிவு செய்து வைத்துக் கொள்வது பாதுகாப்பானது. மற்றவர்களை முழுமையாக நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கு முன்பு அவர்களுடைய செயல்பாடுகளை கவனிப்பதும் அவசியம். வேலையில் ஒரு பிரச்சனை வந்தவுடன் உடனடியாக வேலையை விட்டுவிட வேண்டும் அல்லது பெரிய முடிவு எடுக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். கோபத்திலும் மன அழுத்தத்திலும் எடுக்கப்படும் முடிவுகள் பின்னர் வருத்தத்தை கொடுக்கலாம். முதலில் பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை தேடுங்கள். தாமதம் ஏற்பட்டாலும் உங்கள் முயற்சியை நிறுத்திவிடாதீர்கள். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வெற்றி வராமல் இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் அதே விஷயம் பின்னர் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக மாறக்கூடும். அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுமை, திட்டமிடல் மற்றும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். முக்கிய பிரச்சனை 5, மனக்குழப்பம் மற்றும் அதிகப்படியான சிந்தனை. ரிஷபராசிக்காரர்களே, 5வது முக்கியமான பிரச்சனை உங்கள் மனநிலையை சார்ந்ததாக இருக்கலாம். வெளியில் நீங்கள் மிகவும் தைரியமாகவும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடக்கூடியவராகவும் தெரிந்தாலும் மனதிற்குள் பல விஷயங்களை போட்டு யோசித்துக் கொண்டே இருப்பது உங்களுடைய இயல்பாக இருக்கலாம். குறிப்பாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் அது முடிந்த பிறகும் அதையே மீண்டும் மீண்டும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளும் நிலை வரலாம். யாராவது உங்களிடம் சரியாக பேசவில்லை என்றாலும் அவர்கள் ஏன் இப்படி பேசினார்கள் என்று நீண்ட நேரம் யோசிப்பீர்கள். வேலை தொடர்பாக ஒரு சிறிய தவறு நடந்தாலும்
அதை பெரிய விஷயமாக நினைத்து உங்களையே குறை சொல்லிக் கொள்ளலாம். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற பயமும் சில நேரங்களில் தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கலாம். குறிப்பாக இரவு நேரங்களில் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருப்பதால் ஓய்வு குறையலாம். ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, இன்னொரு பக்கம் பணம், வேலை, எதிர்காலம் என்று எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நினைத்து கொண்டால் மனதிற்கு சோர்வு ஏற்படும். அதனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக பதில் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களுக்கு காலம்தான் பதில் சொல்லும். உங்களால் மாற்ற முடியாத விஷயங்களை பற்றி தொடர்ந்து கவலைப்படாமல் உங்களால் செய்யக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மேலும் மனதில் இருப்பதை நம்பிக்கையான ஒருவரிடம் பேசுவது உங்களுக்கு ஓரளவு நிம்மதியை கொடுக்கலாம். எல்லாவற்றையும் தனியாக சுமந்து கொண்டு அமைதியாக இருப்பது மட்டும் தீர்வு கிடையாது. உங்கள் மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையில்லாத சிந்தனைகளுக்கு ஒரு எல்லை வைப்பது மிகவும் அவசியம். முக்கிய பிரச்சனை 6. நண்பர்கள் மற்றும் உறவுகளில் விலகல். ரிஷபராசிக்காரர்களே, அடுத்ததாக உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவுகள் தொடர்பாக சில மாற்றங்கள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக உங்களுடன் இருந்த ஒருவர் திடீரென்று விலகுவது போல தோன்றலாம். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒருவர் உங்களுக்கு ஆதரவாக இல்லாததால் ஏமாற்றம் ஏற்படலாம். சில நேரங்களில் எந்த பெரிய சண்டையும் இல்லாமல் கூட ஒருவருக்கும் உங்களுக்கும் இடையே இடைவெளி அதிகரிக்கலாம். முன்பு தினமும் பேசிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது தொடர்பில் இல்லாமல் போகலாம். இதனால் நான் என்ன தவறு செய்தேன் என்று நீங்கள் உங்களையே கேட்கும் நிலை வரலாம். ஆனால் ஒவ்வொரு விலகலும் உங்களுடைய தவறு என்று நினைக்க வேண்டாம். வாழ்க்கையில் சில மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே நம்முடன் பயணிப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மாறும்போது உறவுகளும் மாறுவது இயல்பான விஷயம்தான். அதே நேரத்தில் உங்களை உண்மையாக மதிக்கும் மனிதர்களையும் தேவைக்காக மட்டும் உங்களை அணுகும் மனிதர்களையும் பிரித்து பார்ப்பது முக்கியம். ஒருவர் உங்களிடம் அன்பாக பேசுகிறார் என்பதற்காக அவர் உண்மையான நண்பர் என்று உடனடியாக முடிவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு கஷ்டம் வரும் நேரத்தில் யார் உங்களுடன் நிற்கிறார்கள் என்பதுதான் உண்மையான உறவின் அளவுகோல். இந்த காலகட்டத்தில் பழைய நண்பர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை உருவாக்காமல் இருப்பது நல்லது. சிறிய கருத்து வேறுபாட்டை பெரிய பிரச்சனையாக மாற்ற வேண்டாம். அதே சமயம் தொடர்ந்து உங்களை மதிக்காமல் நடந்து கொள்பவர்களிடம் தேவையான தூரத்தை வைத்துக் கொள்ளவும் தயங்க வேண்டாம். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் சில மனிதர்கள் இருந்தால் போதும். எல்லோருடைய அங்கீகாரமும் உங்களுக்கு தேவையில்லை. வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும், யார் விலக வேண்டும் என்பதை காலம் தெளிவாக காட்டும். முக்கிய பிரச்சனை 7. எதிர்பாராத செலவுகள் மற்றும் கடன் சுமை. ரிஷபராசிக்காரர்களே, 7வது முக்கியமான விஷயம் எதிர்பாராத செலவுகள் மற்றும் கடன் தொடர்பானதாக இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே சில செலவுகளை திட்டமிட்டு வைத்திருந்தாலும் அதற்கு மேலாக திடீரென்று புதிய செலவுகள் வந்து சேரும் சூழ்நிலை உருவாகலாம். வீட்டில் ஒரு தேவையற்ற செலவு, வாகனம் அல்லது பொருட்கள் தொடர்பான செலவு, குடும்பத்தில் ஒருவருக்காக செய்ய வேண்டிய உதவி என்று பணம் தொடர்ந்து வெளியே செல்லக்கூடும். இதனால் கையில் பணம் இருந்தாலும் அதை சேமித்து வைக்க முடியாத நிலை ஏற்படலாம். சிலர் பழைய கடனை அடைக்க புதிய கடன் வாங்கும் சூழ்நிலைக்கும் செல்லக்கூடும். ஆரம்பத்தில் சிறிய தொகையாக தோன்றும் இந்த கடன் தொடர்ந்து சேரும்போது மன அழுத்தத்தையும் நிதி சுமையையும் அதிகப்படுத்தலாம். அதனால் இந்த நேரத்தில் மற்றவர்களுக்காக தேவையில்லாமல் கடன் வாங்கி கொடுப்பது, உங்களால் சமாளிக்க முடியாத தொகையை வாக்குறுதி கொடுப்பது போன்ற விஷயங்களில் மிகவும் கவனமாக இருங்கள். உங்கள் வருமானத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே செலவு செய்யுங்கள். முக்கியமான தேவைகளுக்கும் தேவையற்ற ஆசைகளுக்கும் இடையே வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கையில் பணம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்யாமல் சிறிய தொகையாக இருந்தாலும் சேமித்தை உருவாக்குங்கள். எதிர்பாராத சூழ்நிலையில் அந்த சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். பண விஷயத்தில் மற்றவர்களின் பேச்சை கேட்டு அவசர முடிவு எடுக்காமல் நன்றாக யோசித்து செயல்படுவது நல்லது. முக்கிய பிரச்சனை 8. சொத்து மற்றும் ஆவண விஷயங்களில் கவனம் தேவை. ரிஷபராசிக்காரர்களே, அடுத்ததாக சொத்து, வீடு, நிலம் அல்லது முக்கியமான ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தில் சொத்து சம்பந்தமான பேச்சிருந்தால் எல்லாவற்றையும் அவசரமாக முடிவு செய்யாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஒருவர் சொல்வதை மட்டும் நம்பி முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடுவது நல்லதல்ல. குறிப்பாக பணம், நிலம், வீடு அல்லது உரிமை தொடர்பான விஷயங்களில் ஆவணங்களை முழுமையாக படித்து புரிந்து கொண்ட பிறகே முடிவு எடுக்க வேண்டும். புரியாத விஷயம் இருந்தால் தெரிந்த நிபுணரிடம் ஆலோசனை பெறுவது பாதுகாப்பானது. மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்குள் ஏற்கனவே சொத்து தொடர்பான கருத்து வேறுபாடு இருந்தால் அது மீண்டும் பேசப்படும் சூழ்நிலை வரலாம். ஒரு சிறிய வார்த்தை கூட பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதால்
கோபத்தில் பேசாமல் அமைதியாக பேசி தீர்வு காண முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு உரிமையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தாமதமாகிறது என்ற காரணத்திற்காக மனம் உடைந்து போக வேண்டாம். சில விஷயங்கள் காலதாமதமாக நடந்தாலும் சரியான முறையில் அணுகினால் தீர்வு கிடைக்கக்கூடும். முக்கியமாக வாய்மொழி வாக்குறுதியை மட்டும் நம்பாமல் தேவையான விஷயங்களை முறையாக பதிவு செய்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். சொத்து விஷயத்தில் அவசரம் வேண்டாம், பண விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம். இந்த 2 விஷயங்களிலும் பொறுமையாகவும் தெளிவாகவும் செயல்பட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை பெருமளவில் தவிர்க்க முடியும். முக்கிய பிரச்சனை 9 உடல் சோர்வு மற்றும் ஆரோக்கியத்தில் அலட்சியம். ரிஷபராசிக்காரர்களே, 1வது முக்கியமான விஷயம் உங்கள் உடல்நலம் மற்றும் தினசரி வாழ்க்கை முறையை பற்றியது. நீங்கள் பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் எடுத்துக்கொண்டு குடும்பத்திற்காகவும் வேலைக்காகவும் ஓடிக்கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல் நலத்தை கவனிக்காமல் விடும் சூழ்நிலை ஏற்படலாம். ஆரம்பத்தில் சிறிய சோர்வாக தெரியும் விஷயங்களை தொடர்ந்து அலட்சியம் செய்தால் பின்னர் அது உங்கள் அன்றாட செயல்பாடுகளையே பாதிக்கக்கூடும். குறிப்பாக சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பது, போதுமான ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்வது, தூக்க நேரத்தை குறைத்து கொள்வது போன்ற பழக்கங்கள் இருந்தால் அவற்றை மாற்ற முயற்சி செய்யுங்கள். இந்த வேலையை முடித்துவிட்டு ஓய்வெடுக்கலாம் என்று தொடர்ந்து தள்ளி போடுவது நல்லதல்ல. பணமும் வேலையும் முக்கியம்தான், ஆனால் அவற்றை அனுபவிக்க உடல் நலமும் முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் உடலில் ஏதாவது தொடர்ந்து தொந்தரவு இருந்தால் அதை அலட்சியம் செய்யாமல் தகுதியான மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. இணையத்தில் பார்த்த தகவல்களை வைத்து நீங்களாகவே முடிவு செய்து கொள்வதை விட சரியான ஆலோசனையை பெறுவது பாதுகாப்பானது. மன அழுத்தமும் உடல் சோர்வும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. அதனால் தினமும் சிறிது நேரம் ஓய்வெடுத்து உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். நடைப்பயிற்சி போன்ற எளிய உடற்பயிற்சிகளை உங்கள் நிலைக்கு ஏற்றவாறு செய்வதும் ஒழுங்கான தூக்கத்தை பழக்கமாக்குவதும் உதவியாக இருக்கலாம். எந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் கொடுக்கும் சிறிய அறிகுறிகளையும் கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை கவனித்துக் கொள்வது சுயநலம் அல்ல, அது உங்கள் குடும்பத்திற்கும் எதிர்காலத்திற்குமான குறிப்பு. முக்கிய பிரச்சனை 10 அவசர முடிவால் பின்னர் வரக்கூடிய மன வருத்தம். ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய பதிவின் 10வது மற்றும் மிகவும் முக்கியமான விஷயம் உங்கள் முடிவுகளை பற்றியது. பொதுவாக நீங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை மாற்ற விரும்ப மாட்டீர்கள். ஒரு விஷயத்தில் மனதை வைத்து விட்டால் அது சரியா தவறா என்று மீண்டும் யோசிப்பதற்கு பதிலாக அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். ஆனால் சில சூழ்நிலைகளில் கோபம், மன கஷ்டம் அல்லது அவசரம் காரணமாக எடுக்கப்படும் முடிவு பின்னர் உங்களுக்கே மன வருத்தத்தை கொடுக்கலாம். குறிப்பாக வேலை, தொழில், பணம், குடும்ப உறவு அல்லது நண்பர்கள் தொடர்பான விஷயங்களில் உடனடியாக ஒரு முடிவை எடுத்துவிட்டு இன்னும் கொஞ்சம் யோசித்திருக்கலானே என்று நினைக்க வேண்டிய நிலை வரலாம். யாராவது உங்களை கோபப்படுத்தினால் உடனடியாக பதில் கொடுக்காதீர்கள். ஒரு முக்கியமான செய்தியை அனுப்புவதற்கு முன்பும் ஒரு பெரிய பண முடிவை எடுப்பதற்கு முன்பும் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை யோசிப்பது நல்லது. அந்த ஒரு சிறிய இடைவெளியே பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். அதேபோல் மற்றவர்கள் உங்களை அவசரப்படுத்துகிறார்கள் என்பதற்காக நீங்கள் அவசரமாக முடிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்க்கையை பற்றிய முக்கியமான முடிவுகளில் இறுதி முடிவை எடுப்பதற்கு முன்பு தேவையான தகவல்களை சேகரித்து நம்பிக்கையானவர்களிடம் ஆலோசனை கேட்டு நன்மை மற்றும் தீமைகளை எடை போட்டு பாருங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலமே பொறுமை. அந்த பொறுமையை விட்டுவிட்டு அவசரமாக செயல்படும் போதுதான் பிரச்சனை உருவாகும். எனவே இனிமேல் கோபத்தில் முடிவு வேண்டாம், அவசரத்தில் கன முடிவு வேண்டாம், மற்றவர்களின் அழுத்தத்தில் வாழ்க்கை முடிவு வேண்டாம். இந்த 10 விஷயங்களையும் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு உங்களால் மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கொண்டு முன்னேறுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாமல் நிதானமாக சிந்தித்து சரியான முடிவை எடுப்பதே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய பதிவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். இதில் சில விஷயங்கள் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். சில விஷயங்கள் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பே அதை புரிந்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் பல விஷயங்களை நம்மால் தவிர்க்க முடியும். குறிப்பாக பணம், குடும்பம், வேலை, உறவுகள் போன்ற விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்த்து பொறுமையாக செயல்படுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் ரிஷபராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள்.
இது போன்ற ராசி தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். அதுவரை அனைவரும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி.